ஆப்கி அதாலத்துல முகமது அசருதீன் மீது உள்ள முதல் குற்றச்சாட்டு. அவர் முன் அனுபவமே இல்லாம அரசியலுக்குள்ள குதிச்சிருக்காரு. அசருதீன் இதுவரைக்கும் நாங்க பார்த்தது காலரை தூக்கி விட்ட ரோல்ட் அப் காலர் ஷர்ட்டை போட்ட அசருதீன். இன்னைக்கு நீங்க குர்தா பாஜாமா போட்டு ஒரு தலைவர் மாதிரி தெரியுறீங்க சார். இன்னைக்கு தான் நீங்க ஆப்கி அதாலத் பத்தி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்க. பார்லிமெண்ட்ல இருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்துட்டேன். டிஷர்ட் போட கூட எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. என்ன பண்றது? ஓ அப்படியா? நான் என்ன நினைச்சேன்னா உங்க ஸ்டைலே டோட்டலா மாறிடுச்சோன்னு. இல்ல, எதுவும் மாறல, அப்படியே தான் இருக்கேன். இப்போ பார்லிமெண்ட்ல இருக்கும்போது காலரை தூக்கிட்டு போக முடியாது இல்லையா? அந்த ஹவுஸோட டெக்கோரம் இருக்கும், அதை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அதை ஆனா பப்ளிக்ல வரும்போது காலரை தூக்கி விட்டு ஸ்டைலா வருவீங்கல்ல? முயற்சி பண்றேன். பாருங்க, பப்ளிக் இதுவும் இந்த காலத்துல பப்ளிக் இதுவும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா முராதாபாத்ல நான் கேம்பெயினிங் பண்ணும் போது குர்தா பைஜாமா போட்டப்போ மக்கள் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, அசார் அண்ணன் நீங்க இதை போடாதீங்க, டிஷர்ட் ஜீன் போடுங்கன்னு சொன்னாங்க. இங்க பார்லிமெண்ட் வந்தா உங்களுக்கு குர்தாவும் பைஜாமாவும் நல்லா சூட் ஆகுதுன்னு சொன்னாங்க. அதான். அதாவது ஒருத்தர் அழகா இருந்தானா எது போட்டாலும் சூட் ஆயிடும். அப்படியும் சொல்லலாம். அது அவங்க கிட்டே கேளுங்க. உங்க கிரிக்கெட் ரெக்கார்டை நாங்க பார்த்தோம். ரொம்ப அருமையான ரெக்கார்ட். நீங்க கேப்டன்சில மேட்ச் எல்லாம் ஜெயிச்சிருக்கீங்க, எல்லாமே பண்ணிருக்கீங்க. ஆனா அரசியலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த ரெக்கார்டும் இல்ல. 15 நாளைக்கு முன்னாடி தான் நீங்க பார்ட்டிலே ஜாயின் பண்ணிருக்கீங்க. கையோட டிக்கெட் வாங்கி டைரக்டா களத்துல குதிச்சிட்டீங்க. அதாவது பாருங்க, ரெக்கார்டுன்னு பாத்தீங்கன்னா பொறுமையா தான் வரும். இப்பதானே நான் பாலிடிக்ஸ் வந்தேன். இதுக்கு முன்னாடி கிரிக்கெட்ல கூட டெஸ்ட் மேட்ச்ல விளையாடுற வரைக்கும் ரெக்கார்ட் பிரேக் பண்ணல. இப்ப நான் பாலிடிக்ஸ்க்கு வந்திருக்கேன்னா டோட்டலா ஒரு புது ஆள் தான். தினமும் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு 14th டே. இன்னைக்கும் போயிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் அங்கேயே ரெக்கார்ட் பிரேக் பண்ண ட்ரை பண்ணுவேன். அப்போ இங்க வரும்போது கேள்வி கேளுங்க. கிரிக்கெட்ல ஒண்ணு உங்க கையில பேட் இருக்கும், இல்ல பால் இருக்கும். நீங்க பேட்டிங் விளையாடுறப்ப உங்களுக்கு தெரியும் ஃபீல்டர்ஸ் எங்க இருக்காங்கன்னு. ஆனா இங்க அதெல்லாம் தெரியாது. இங்க லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிற இடம் இது. இல்ல, நான் கொடுத்து வச்சவன் தான். அதாவது நான் கிரிக்கெட் விளையாடும் போது 5 பேர் தான் என்ன செலக்ட் பண்ணுவாங்க. இங்க என்ன லட்சக்கணக்கான மக்கள் எலெக்ட் பண்ணி செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, அவங்க எலெக்ட் பண்ணதுனால எனக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாங்க, நானும் அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவேன். மொராதாபாதுக்கு உங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க ஹைதராபாத்ல இருக்கிறதுனால மொராதாபாத்லயும் பாத் இருக்கு அப்படிங்கிற ஒரே சம்பந்தம் தானா? அதுதான் காரணமா? இல்ல, அதுக்கு சம்பந்தம் இருக்கு. ஏன்னா உங்களுக்கு இது தெரியாது, ஒரு 350 வருஷத்துக்கு முன்னாடி ஹைதராபாத்ல ஒரு கான் இருந்தாரு. அவர் தான் முராதாபாத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் எந்த வேலையை விட்டுட்டு போயிட்டாரோ அதுல இருந்து நான் 350 வருஷத்துக்கு அப்புறம் இப்ப அந்த வேலையை பார்க்கறேன். ஆமா, இது உண்மையான ஹிஸ்டரி. நான் சொல்றதுல எந்த விதமான பொய்யும் இல்ல. ஆனா 350 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விஷயத்தை இப்ப நீங்க மக்களுக்கு ஞாபகப்படுத்திருக்கீங்க. மறைஞ்சவங்களை நீங்க இப்ப எழுப்புறீங்க. மறைஞ்சவங்களை எழுப்ப முடியாது. அவங்க விட்டுட்டு போனதை நான் செய்ய நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஆனா இது உண்மைதானா? எலெக்ஷன் டிக்கெட் உங்களுக்கு கொடுத்தப்புறம் நீங்க பல இடங்களை ட்ரை பண்ணீங்க. முதல்ல செகந்திராபாத்ல போட்டி, அப்புறம் ராஜஸ்தான டோக்லேருந்து போட்டி, அப்புறம் யூபி மீரட்லேருந்து போட்டி, அப்புறம் முராதாபாத் சீட் காலியா இருக்கிறதுனால அங்கேருந்து போட்டிட்டீங்களா? இல்ல, எனக்கு எலெக்ஷன்ல போட்டியிடுற இன்ட்ரெஸ்டே கிடையாது. நான் மேடமை சந்திச்சப்போ கேம்பெயினிங் மட்டும் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஆனா அங்க ரீட்டா மேடத்தை சந்திச்சேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன பார்த்ததும் முராதாபாத் யூபியில போட்டியிடணும்னு சொல்லிட்டாங்க. நான் சொன்னேன், மேடம் என்னால எலெக்ஷன்ல எல்லாம் போட்டியிட முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல அரசியல்ல. நானும் அதே தான் சொன்னேன். ஏன்னா என்கிட்ட எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்ல, அதனால போட்டியிடலன்னு சொன்னேன். ஆனா சூழ்நிலை நான் போட்டியிட வேண்டியதா ஆயிருச்சு. நான் கொடுத்து வச்சுவேன். அங்க போனதுக்கு அப்புறம் மக்கள் தடவை போனப்பே மக்கள் என் மேல ரொம்ப அன்பு காட்டினாங்க. ரொம்ப நல்லபடியா எனக்கு வெல்கம் பண்ணாங்க. எந்த கான்ஸ்டிடியூவன்சில உங்க பேர் சொல்றாங்களோ அந்த கான்ஸ்டிடியூவன்சில பெரும்பாலும் முஸ்லீம்ஸ் தான் இருந்தாங்க. அது உண்மைதானா? அதனாலதான் உங்களுக்கு அந்த இடத்துல பெரும்பான்மையான வெற்றி கிடைச்சதா? எல்லா முஸ்லீம்ஸும் என் பிளாக் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா? இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நீங்க ஒருவேளை ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா எனக்கு 60,000 to 70,000 ஹிந்துஸ் ஓட்டும் கிடைச்சதாங்க. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் டைம் அங்க செக்குலர் டைப் ஆஃப் எலெக்ஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கிறவங்க எல்லாம் மக்கள் ரொம்ப ஆதரவு. இதுக்கு முன்னாடி அங்க உள்ள எம்பிஸ் அப்புறம் பெரிய ஆளுங்க எல்லாருமே ரொம்ப நீளமா ஒரு தாடி வச்சிருப்பாங்களாம். அப்படிப்பட்ட ஆளுங்க தான் அங்க எம்பிஸா இருந்திருக்காங்களாம். இப்போ கொஞ்சம் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆயிருக்கு சார். யங்ஸ்டர்ஸும் வந்துட்டாங்க. யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இப்போ இதை தான் விரும்புறாங்க. அப்புறம் மொராதாபாத் மக்களுக்கு நீங்க நிறைய வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. சார், வாக்குன்னா நான் முராதாபாத் போனப்போ அந்த இடத்துல நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பீத்தல் நகரி ரொம்ப அழகான சிட்டி.
அங்க இந்தியாலேயே அதிகமான ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அங்கதான் வருதுன்னு சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா கொஞ்சம் டெவலப்மெண்ட் ஆயிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா நான் அங்க போய் பார்த்தப்ப எந்த ஒரு டெவலப்மெண்ட்டுமே இல்ல. யூபில நான் ஃபுல் கேம்பெயினிங் கொடுத்தேன். அதுக்கப்புறம் நான் எந்த இடத்துக்கு போனாலும் அங்க எந்த டெவலப்மெண்ட்டுமே இல்ல. இன்னும் பின்னோக்கி தான். எப்படி இருந்தது நிலைமை? இங்க ஒவ்வொரு கிராமத்துக்கும் போறதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இருந்திருக்கும். இல்ல, அங்க பவர்ட்டி ரொம்ப அதிகமா இருந்தது. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் அதிகமா இருந்தது. சரியான ஸ்கூல்ஸ் இல்ல. அப்போ எத்தனை பசங்க இருந்தாங்கன்னா, நான் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அங்க அவ்வளோ பசங்களும் சும்மா தான் இருந்தாங்க. வேலையே செய்ய மாட்டாங்க. காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, பசங்க எல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப நல்ல பசங்களா இருக்காங்க. அவங்களுக்குள்ள டேலண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணா, படிக்கிறதுக்கு ஒரு நல்ல இடத்த அமைச்சு கொடுத்தா, அப்போ அவங்களும் முன்னேறுவாங்க. எல்லா பசங்களும் நல்லா படிக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. ஆனா அங்க எந்த முன்னேற்றத்துக்கான காரியங்களும் நடக்கல. அப்புறம் அவங்க ஹெல்த்தும் சரியா இல்ல. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் கேம்பெயின் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது 2-3 பொம்பளைங்க என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு 70 to 75 இயர்ஸ் இருக்கும். அவங்க சொல்றாங்க, நாங்க இதுவரைக்கும் வாழ்க்கையில கரண்டே பார்த்ததில்லைன்னு. இன்னைக்கு எங்களுக்கு வயசு 70-75 ஆகுதுன்னாங்க. அதை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இந்தியா இவ்வளோ முன்னேறிச்சு, 21st செஞ்சுரியில முன்னேறி இருக்கு. இப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்லா கிராமத்திலயும் சின்ன சின்ன ஏரியால எலக்ட்ரிசிட்டி இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அத்தியாவசியம். இல்ல, நீங்க இந்த இடத்த பாருங்களேன். இங்க கரண்ட் இல்லைன்னா உட்கார முடியுமா? ப்ரோக்ராமும் பண்ண முடியாது. எல்லாம் கருப்பா எல்லாம் கருப்பா தெரியும். ஆனா நீங்க வாக்கு கொடுத்த மாதிரி நிறைய தலைவர்கள் இதுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. அங்க யார் எலெக்ஷனை போட்டிட்டாலும் இப்படிதான் சொல்லுவாங்க, உங்களுக்கு தண்ணி தருவோம், எலக்ட்ரிசிட்டி தருவோம், உங்களுக்கு டிரைனேஜ் ஃபெசிலிட்டி கொடுப்போம், ஸ்கூல்ஸ் ஏற்பாடு பண்ணி கொடுப்போம், ஹாஸ்பிட்டல்லாம் ஓபன் பண்ணுவோம். இப்பெல்லாம் எலெக்ஷன் போது நிறைய பிரச்சாரங்களை நானே கேட்டிருக்கேன். நீங்களும் அதே தலைவர்கள் மாதிரி நிறைய வாக்குறுதி அள்ளி விட்டுருக்கீங்க. நிறைவேற்றுவீங்க இன்ஷா அல்லாஹ். நான் முழு முயற்சி பண்ணுவேன். நான் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான தலைவர். ஏன்னா நான் ஒரு பிளேயர். ஏன்னா எனக்கு தெரியும் அது எவ்வளவு கஷ்டம்னு. நான் சின்ன வயசுல விளையாடும் போது எனக்கும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. விளையாடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த டைம்ல நான் 8 to 10 கிலோமீட்டர் கிரவுண்டு போறதுக்கு நடந்து தான் போயாகணும். அப்பதான் கிரவுண்டுக்கு போய் சேரவே முடியும். அதுக்கப்புறம் கஷ்டமான விஷயம் என்னன்னா, பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வீட்டுக்கு வரது 5-6 கிலோமீட்டர் நடந்தே வரணும். நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்தியா ரொம்ப முன்னேறிடுச்சு. பசங்க எங்க டைம்ல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஆனா இந்த காலத்துல பசங்க ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். உங்களால முடியுமோ இல்லையோ, பட் ஒரு வேலை பண்ண முடிஞ்சா ரொம்ப நல்லது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த காலத்துல மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப நல்லா இருக்கு. பசங்க எல்லார்கிட்டயும் பைக்ஸ் இருக்கு. அப்போ சைக்கிள் கூட எங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடையாது. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, இந்த கால மாற்றத்துல மக்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரு தலைவர் நான் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவேன்னு சொல்ல வரீங்களா? இன்ஷா அல்லாஹ் முழு முயற்சி பண்ணுவேன். ஏன்னா பப்ளிக் என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ அது என்னோட மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஏன்னா அவங்க என்ன தேர்ந்தெடுத்திருக்காங்க.